வணக்கம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தரக்கூடிய மாதமாக தான் இது உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு உறுதி இருக்குங்க. செய்கிற வேலையை நல்லா செய்யணும், சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக உங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கு தகுந்தா போல் தான் நீங்கள் செயலும் படுவீங்க. உங்களை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சில வேலைகள் நீங்கள் நினச்சபடி வேகமாக நடக்காதுங்க. சில நேரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பும் கிடைக்காம ஒரு நெருக்கடி உருவாகக்கூடிய சூழலும் இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ நம்மளை கட்டி போட்டது போல் மனசு தோணுங்க. இருந்தாலும் பொறுமையும் நிதானமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உடனடியாக லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. சிலர் பேர் நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக எதிர்மறையாக நடந்துப்பாங்க. அதனால் எந்த முடிவையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதிகமாக செலவுகள் வர்றதுனால அதுவே மன அழுத்தத்தை உருவாக்குங்க. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நம்ம நிலைமையை சமாளிச்சுக்க முடியுங்க. சில சூழ்நிலைகள் நம்ம மன அமைதியை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாங்க. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்களோட அமைதியாக பேசினீங்க அப்படின்னா, சமரசமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் குறையுங்க. மன அழுத்தம், உடல் சோர்வு இது அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதுங்க இந்த மாதத்தில். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணுங்க. ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாங்க. ஆனால் உண்மை, நேர்மை, நல்ல உழைப்பு இது இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு சிரமமான சூழ்நிலையும் நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுங்க. நன்றி, வணக்கம்.